வணக்கம். நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சைனசைட்டிஸ், அதாவது புறையழற்சியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்ம முகத்துல ஏர் ஃபில்ட் கேவிட்டி, அதாவது காற்று பைகள்ல டஸ்டோ அலர்ஜியோ ஏற்படுறதுனால அங்க பிளாக்கேஜ் ஏற்படும். இதனால முகமும் தலையும் அதிகமா வலிக்கும். இதை தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது முக்கியமா 4 இடத்த தான் அதிகமா பாதிக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்டல் சைனசைட்டிஸ், இது வந்து நெற்றி பகுதியில் வரும். எத்தமைட் சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கு நடுவில் வரும். மேக்ஸிலரி சைனசைட்டிஸ்ங்கிறது கன்னம் மற்றும் மூக்கு பகுதியில் வரும். ஸ்பீனாட் சைனசைட்டிஸ் வந்து தலைக்கு ஆழமான பகுதியில் இந்த சைனசைட்டிஸ் வரும். இதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மருந்துகள் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்ல அமாக்சிலினும் கால்வினேட்டும் எடுத்துக்கலாம். அலர்ஜியா இருந்துச்சுன்னா சிட்ரசின் எடுத்துக்கணும். நோஸ் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா ஃப்ளூட்டிக்ளாசோன் ஸ்ப்ரே எடுத்துக்கணும். தலை மற்றும் முகவலி அதிகமாக இருந்துச்சுன்னா பேராசிட்டமாலும் இபுப்ரூஃபினும் எடுத்துக்கணும். வீட்டில் எடுத்துக்க வேண்டிய சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 தடவை வரையும் ஒரு நாளைக்கு ஆவி பிடிக்கணும். சூடான துணியை வச்சு எங்கெங்க வலி இருக்கோ ஒத்தனம் கொடுக்கறதுனால அந்த வலி குறையும். அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகவே குறையும். உப்பு தண்ணியை போட்டு அடிக்கடி மூக்கை கழுவிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி பண்ணுவாங்க. இந்த சைனசைட்டிஸே வராமல் தடுக்கணும்னா ஓவரா டஸ்ட் பிளேஸ் போகக்கூடாது. அப்படி கட்டாயம் போகணும்னா மாஸ்க் போட்டுட்டு போகணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சைனசைட்டிஸை நம்மளால குணப்படுத்த முடியும். உங்க ஹெல்த்துக்கு நான் கூட இருக்கேன். நாலேஜை ஷேர் பண்ணுங்க, ஹெல்த் கேரை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.